சப்போர்ட் பண்ணிருக்கல. நான் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே நீ குழந்தைங்கலாம் சூப்பர். நான் மறுபடியும் சொல்றேன், பசங்க பொண்ணுங்க இன்னைக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே திறமையானவர்கள். டேய் தம்பி உட்கார் உட்கார், ரொம்ப திறமையானவர்கள். அவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு சமூக அழுத்தம் இருக்கு. இப்ப சேர்மன் சார் படிக்கிறப்பையோ, ராஜமாணிக்கம் சார் படிக்கிறப்பையோ, மேடை இருக்கிறவங்க படிக்கிறப்பையோ, நான் படிக்கிறப்பையோ இல்லாத ஒரு அழுத்தம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு இருக்கு. நீங்க எல்லாருமே ஒத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, அவன் நாம படிக்கிறப்ப டைவர்ஷனே கிடையாது, எந்த டைவர்ஷனும் நமக்கு கிடையாது, படிப்பு மட்டும்தான். இன்னைக்கு போனுங்கிற ஒரு டைவர்ஷன் வந்துருச்சு. சிம் கார்டு அளவு தான் இருக்கா, அவன் ஒரு போன் எடுத்துட்டு வரான், நேரா வந்து நிக்கிறான், வீடியோ எடுக்கிறான். நான் இறங்குற ஒரு பையன்கிட்ட, நீங்க நம்ப மாட்டீங்க, காப்பி கடையில தான் அதிகபட்சம் 6வது 7வது படிப்பான். அவன் அதிகபட்சம் 6வது 7வது படிப்பான். அந்த பையன் கார் கண்ணாடி கதவை தட்டி, ப்ரோ கோவிராஜன் சார் பார்த்தோமா இல்லையா, ப்ரோ என்னடாங்கிறேன், வாங்க ப்ரோ இத்தனூண்டு இருக்கான்பா தரையோட தரையா, இறங்கி வெளில வரேன், என்னடா தம்பிங்கிறேன், போட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ, நான் உங்க ப்ரோக்ராம்லாம் பார்க்குறேன் ப்ரோ, ப்ரோ நல்லா பண்றீங்க ப்ரோ, மோட்டிவேஷன் சூப்பர் ப்ரோ. 6வது 7வது படிக்கிறான், எனக்கு சொல்லிட்டு போறான், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இப்படி போய் திரும்ப ஒரு காப்பி கிடக்குல, அங்க ஆல் தி பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு போறான். இப்ப அவங்க என்னன்னா, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நீங்க நல்லா யோசிங்க, இதுல பெற்றோர்கள் நல்லா யோசிங்க, பயமே கிடையாது, ஆனா பயம் இருக்கு. வரும் ஆனா வராது மாதிரி. என்ன பயம் இல்ல, அவனுக்கு யார்கிட்டையும் போய் பேசுறதுக்கு பயமே கிடையாது. நீ குழந்தைங்களுக்கு நீங்க நினைச்சுக்கலாம், என் குழந்தை பேச அதுக்கு தைரியமான ஆள் தான். ஆனா என்ன பயம் அப்படின்னா, வாழ்க்கையில அம்மா அப்பா எதிர்பார்த்ததை நம்ம செய்ய முடியாம போயிட்டோம்னா அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, அம்மா அப்பா சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, வாழ்க்கையில நான் தோத்துட்டேன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்க குழந்தைங்களுக்கு இயல்பா இருக்கு. அப்ப பெற்றோர்களாகி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, வாழ்க்கையில தோல்வி என்பது இயல்பான ஒரு விஷயம்னு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. வாழ்க்கையில தோல்விங்கிறது இயல்பான விஷயம்னு சொல்லி கொடுங்க. எந்த மனிதன் அதிகமாக தோற்கிறானோ அந்த மனிதன் தான் கம்பீரமாக வாழ்க்கையில் எழுந்து நிற்பான் என்பதையும் சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை 10வதுல மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் ஒரு ரூமை போட்டு உட்காந்து திட்டாதீங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வான்னு சொல்லக்கூடாது. நீ வேணும்னே கம்மியானா திட்டுவாங்க. நல்ல எஃபர்ட்டை போட்டும் மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா மதிப்பெண்களை வச்சு நான் ஒன்னே சொல்றேன், அடுத்தடுத்து வாழ்க்கையில அவன் போய் சேர்ற இடத்துக்கு மதிப்பெண்கள் முக்கியம். ஆனா மதிப்பெண்கள் மட்டுமே உங்க குழந்தைங்களுக்கான வாழ்க்கையை நிர்ணயிச்சாது. நல்லா ஞாபகம். ஒருவேளை 10வதுல மார்க் கம்மியாயிருச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம குடும்பத்திலேயே அவளையே நம்ம பரம்பரையிலேயே நீதாண்டா அறிவு. உண்மையும் அதுதான். ஏண்டா படிக்கலன்னு நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு பிறந்த புள்ள 10வதுல சயின்ஸ்ல எனக்கு ஒரு டவுட்னு நம்மகிட்ட நீட்டுது. சொல்லித்தர அளவுக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால நாம எல்லாத்தையுமே குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது குழந்தைங்களை. ஒரு பையன்கிட்ட போய் ஒரு அப்பா கேட்டிருக்காரு, டேய் ரமேஷ் எவ்வளவு மார்க் தான்? 100க்கு 99. நீ எவ்வளவு மார்க்? 45. வெக்கமா இல்ல? நீ ஒரே ஸ்கூல் தானே படிக்கிறீங்க, ஒரே வாத்தியார் தானே எடுக்கிறாரு, அப்புறம் ஏன் உன் மார்க் கம்மி அவன் மார்க் அதிகம்? அவங்க அப்பா வேற எங்க அப்பா வேறன்னு இருக்காங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பேச தெரியாம இல்ல, பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கான். அதுதான் முக்கியம். இங்க நான் நேத்து கூட கேட்டேன் பேசுறப்ப, 5ஆம் வகுப்புக்கு கீழே 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களோட அம்மா அப்பா கை தூக்குங்க. நல்லா நல்லா கை தூக்கணும்னா என்ன டவுட்டா தூக்குறது? உங்க வீட்டு குழந்தைங்க தான் கேட்கிறேன். நீங்க பெத்த ஆதார் கார்டுக்கே உங்களுக்கு சந்தேகமா? ஓகே, கை கீழே போட்டுருங்க. 5வது வரைக்கும் நான் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த கை தூக்குன எல்லா அம்மா அப்பாவுக்கும் சொல்றேன், உங்கள் குழந்தைகளை
நீங்கள் என்ன வார்த்தைகளை சொல்லி வளர்க்கிறீர்களோ, எதை காண்பித்து வளர்க்கிறீர்களோ, வீட்டிற்குள் எதை பேசுகிறீர்களோ, அவைதான் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலமாக வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 5வது வரைக்கும், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அவன் எல்கேஜி தான் சார் சேர்மன் சார் போறான். எல்கேஜி போற பையனுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போற மாதிரி அட்வைஸ். அவனுக்கு இன்னும் ஒண்ணுக்கே சரியா போக தெரியாது. அதுக்குதான் ஆயாமான்னு ஸ்கூல்ல ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க உண்மையிலேயே சொல்றேன், எல்லா பள்ளியில் இருக்கிற ஆயாமாவையும் ஆசிரியர்களுக்கு இணையாக காலை தொட்டு கும்பிட வேண்டிய ஒரு ஆத்மாக்கள் அவங்க தான். விளையாட்டு கிடையாது. அவங்க வேலையெல்லாம் யாரும் செய்ய முடியாது, எத்தனை லட்சம் கொடுத்தாலும். அதுக்கெல்லாம் ஒரு தாய்மை உணர்வு வேணும். எல்கேஜி யூகேஜி படிக்கிற பயலை நீங்க படுத்துற பாடு இருக்கு பாருங்க. ஒன்னாவது தான் போறான். அப்பா அம்மா சொல்றாங்க, நம்ம குடும்ப கௌரவமே யார்கிட்ட? 1வது படிக்கிறவன்ட்ட. அவன் திருன்னு முழிக்கிறான். கௌரவம்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. எப்படியாவது படிச்சு IAS ஆயிடும். அவன் இப்பதான் IAS எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கான். அதுல I எழுதுனா இப்படி போயிருது, A எழுதுனா இப்படி போயிருது. அவன்கிட்ட போய் IAS ஆயிரு, IPS ஆயிரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அவன் என்னவாக வேண்டும், அவள் என்னவாக வேண்டும் என்பதை அவரவர்களே முடிவு செய்வார்கள். அவங்களுக்கு தெரியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், சில குழந்தைங்களுக்கு சீக்கிரமா தெரிஞ்சிடும் ஃபியூச்சர்ல நம்ம என்ன படிக்கணும்னு. சில குழந்தைங்களுக்கு லேட்டா தான் தெரியும். ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் விழுப்புரத்தை சார்ந்த வீரமுத்துவேல் அவர்கள், அவர் சொன்னாரு, பள்ளியில் படித்து முடிக்கிற வரை நான் ஒரு சராசரி மாணவன். பள்ளியில் படித்து முடிக்கிற வரை நான் ஒரு சராசரி மாணவன். ஆனா பாலிடெக்னிக் சேர்ந்து அதுக்கப்புறம் கலாம் சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, ஓ ஏரோநாட்டிக்கல் தான், வானத்துல தான் நம்மளுடைய அறிவு இருக்கு, நம்ம ஆர்வம் இருக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கு சந்திராயன் 3 திட்ட இயக்குனரா இருக்கேன். அந்த செல்ஃபி வீடியோல அவர் ஒரு வார்த்தையோட முடிக்கிறாரு. இந்த இடத்துல எந்த விஷயம் ஹிட் ஆகி பேரண்ட்ஸ் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களையும் நம்புறது இல்லை, ஸ்கூலையும் நம்புறது இல்லை. ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டாவே கடமை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு அம்மா அன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போயிருக்கேன். ஒரு அம்மா வந்து சொல்லுது, இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து குழந்தைய விட்ட பிறகு தான் சார் நிம்மதியா இருக்கு. ஏன்? வீட்டில் இருக்கிற நேரம் கம்மியா இருக்குல்ல. இந்த கொரோனா டைம்ல ஸ்கூல் சீக்கிரம் திறக்கணும் வேண்டிக்கிட்டதே பேரண்ட்ஸ் தான். சார், ஏன்னா கொரோனாவிட பெரிய கிருமி நாம பெற்றதுதான். சமாளிக்க முடியல. எங்க அண்ணன் பையன்லாம், எங்க அண்ணிலாம் கண்ணீர் விட்டு அழுதுச்சுங்கய்யா. காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன், காலையில டிஃபன் இட்லி சாப்பிட்டு கையை கழுவுறப்பயே நம்ம ஸ்நாக்ஸ் என்னங்கிறான். 4 வயசுங்க ஜிஞ்சர் டீ கேட்கறான். கேட்டா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்கிறான். மதியம் சாப்பிட்டு கை கழுவுறப்ப ஈவினிங் போண்டா போடுவியாங்கிறான். போண்டா சாப்பிட்டு முடிச்சோம் நைட்டு பூரி பொரிப்பியாங்கிறான். எங்க அண்ணி சொல்லுது, இவங்க சமைச்சு போட்டு நான் போயிடும் போடுது சந்திரமண்டலத்துக்கு. அவ்வளவு தூரம் பாடா படுத்தி 2 வருஷமும் எல்லா பேரண்ட்ஸ் கொரோனா விட்டுட்டு போனது காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு அறிவியல் சாதனை, நம்ம ஊசி போட்டு அதெல்லாம் கிடையாது. உங்க வேண்டுதல் தான். எப்படியாவது போய் இங்க ஐயோ 2 பெத்து வச்சிருக்கேன், இது எப்படியாவது ஸ்கூல்ல தள்ளி விட்டுட்டா போதும்னு போட்டு தள்ளி விட்டீங்க. நான் எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்றேன், ஐயா நீங்க படிக்கிறப்ப 1வது தாங்க இருந்தது, 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து தானே ஸ்கூல் சார். ஏசி சார்